கிரிஜா, பெரியப்பா எங்க தூங்கிட்டாரா? இல்லங்க, கிளம்பிட்டாரு. கிளம்பிட்டாரா? எனக்கு ஒரு போன் கூட பண்ணல. காலையில நடந்த சம்பவத்தால மன வருத்தத்தோட போயிட்டாரு. என்ன நடந்துச்சு? என்ன நடந்துச்சு? வழக்கம் போல அத்தை தப்பா பேசினாங்க. காலையில நான் டிஃபன் எடுத்து வைக்கும் போது உன் வீட்டு மனுஷங்க வந்தா மட்டும் விதவிதமா சமைக்கிறியான்னு என்ன திட்டினாங்க. அது பெரியப்பா காதுல விழுந்துருச்சா என்னமோ தெரியல. உடனே நான் மன்னார் குடிக்க போறேன்னு கிளம்பிட்டாரு. இங்கதான் இருக்கியா? ஏமா உனக்கு எவ்வளவு சொன்னாலும் புத்தியா வராதா? வீட்டுக்கு வந்த மனுஷங்கிட்ட இப்படியே நடந்துக்கிறது உன்னால எனக்கு தானே அவமானம். இப்ப திருப்தியாடி உனக்கு? புருஷன் எப்ப வருவான்னு காத்துக்கிட்டு இருந்து போட்டு கொடுக்குறியா? உன் பெரியப்பாவை நான் அவமானப்படுத்தினேனா? வாடி வந்து சாமி முன்னாடி கற்பூரம் அணைச்சு சத்தியம் பண்ணு. ஐயோ அத்தை, நான் போய் சொல்றதாவே இருக்கட்டும். அதுக்காக ஏன் இப்படி கற்பூரம் சத்தியம்னு பெரிய வார்த்தையில பேசுறீங்க? பின்னேலடி இல்லாதும் பொல்லாதும் சொன்னேன்னு சொல்லி ஏன் மேலே பழி போடுறியா? இத பாரு பாண்டி, உன்னை என்னை பிரிக்காம இவ ஓய மாட்டா. விடுங்கம்மா, சண்டை போட்டுக்கிட்டே இருந்தா வாழ்க்கை சலிச்சு போயிடும். ஒரு விஷயம் புரிஞ்சுக்கங்க, நாம அடுத்தவங்களுக்கு என்ன மரியாதை கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு தான் அவங்க நமக்கு கொடுப்பாங்க. யமுனா நிச்சயதார்த்தத்துக்கு போறோம் இல்ல, அங்க யாராவது இப்படி நடந்துக்கிட்டா என்ன பண்ணுவீங்க? எதுக்கு? நான் எங்கேயும் வரலப்பா, இவளை மட்டும் அனுப்பு போதும். 3 பேரும் போறோம். 3 பேரும் போறோம். நாளைக்கு டிக்கெட் வரும். மூணு பேரும் போறோம். நாளைக்கு டிக்கெட் வரும். மாமா, நீ எதுக்கு இங்க வந்த? என்ன மாமா அது? உன்னை பார்க்க வர்றதுக்கு கூட எனக்கு தகுதி இல்ல. ஒரு நல்ல செய்தி சொல்லிட்டு போலான்னு வந்தேன். எது நல்ல செய்தி? உன் தம்பி புதுசா ஒரு பொண்ணை சேர்த்து வச்சிருக்காங்கிற செய்தியா? பார்த்தேன், எல்லாத்தையும் பார்த்தேன். அதுக்கு நீயும் துணையா இருக்க. வெக்கமா இல்ல? மாமா, நான் என்ன சொல்ல வந்தேன்னா, நீ எதுவும் சொல்ல வேண்டாம். சிவசங்கரங்கிற பாம்பை எங்க அக்கா பெத்தெடுத்தான். அதுக்கு நீ பாலை கொடுத்து வளர்த்திருக்க. மாமா, உங்க கண்ணுக்கு தான் சங்கரன் பாம்பா தெரியறான். அவன் உண்மையிலேயே யார் தெரியுமா? தெரியும், எனக்கு எல்லாம் தெரியும். பச்சை மண்ணுன்னு சொல்ல போறியா? வேண்டாம், எதுவும் சொல்ல வேண்டாம். முதல்ல இந்த இடத்த விட்டு நீ காலி பண்ணு. போறேன் மாமா. ஒரு நாள் உங்களுக்கு உண்மை தெரியும், அப்ப நீங்க ரொம்ப வருத்தப்படுவீங்க. உண்மை தெரியாம தாண்டா இவ்வளவு நாள் இருந்த. கூடிய சீக்கிரம் நான் பார்த்த உண்மைய கிரிஜா கிட்டையும் யமுனா கிட்டையும் சொல்லுவேன். என் பேத்திங்க கிரிஜா யமுனாவையும் கடைசியா என் பொண்ணு போனப்ப பார்த்ததுதான். அதுக்கப்புறம் ஒரு தடவை கூட என் கண்ணில் காட்டல. அதெல்லாம் விட்டுட்டு இப்ப ஏதோ நல்ல செய்தின்னு வந்திருக்கா. அது நல்ல செய்தி இல்லடா. கூடிய சீக்கிரம் சிவசங்கர் யாருன்னு கிரிஜா யமுனா கிட்ட சொல்லுவேன். அவன் வேஷத்தை கலப்பேன். என்ன பொறுத்த வரைக்கும் அதுதான்டா நல்ல செய்தி. தேன்மொழி, தேன்மொழி, அம்மா, தேன்மொழி, ஆமா வா. அம்மா, வந்துட்டியா? வந்துட்டியாம்மா? வந்துட்டேம்மா. தேன்மொழி, வந்துட்டேம்மா.
தேன்மொழி வந்துட்டியம்மா, வந்துட்டியா? தேன்மொழி உள்ள போமா. உள்ள வாம்மா, வாங்க. வாம்மா. ஈஸ்வரி எழுந்துமா, எழுந்துரு. என்ன ஈஸ்வரி, எதுக்கு? எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு எனக்கு தெரியும். அழாதம்மா. என் பொண்ணை என்கிட்ட நான் என் கடமை தான் நம்ம செஞ்சேன். சந்தோஷமா இருக்க வேண்டிய நேரத்துல இப்படி கண்கலாமா? பாரு தேன்மொழி எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன்னு. ஆனா வர வழியில என்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசல. ஏன்னா அவளுக்கு பயம். சரி, தேன்மொழி குளிச்சதும் டிஃபன் சாப்பிட சொல்லு. வழியில சரியாவே சாப்பிடல. நான் போயிட்டு ஈவினிங் வரேன். தேன்மொழிக்கு ட்ரெஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரேன். வேண்டாங்க, நீங்க இப்பதான் வெளியூர் போயிட்டு வந்திருக்கீங்க. உங்க வீட்டுல எல்லாரும் உங்களை எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். நீங்க கிளம்புங்க. சரிம்மா. இந்தா தேன்மொழி பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் எடுத்து கொடு. நான் நாளைக்கு வரேன். தேன்மொழி வரேன். வரேன். போயிட்டு வாங்க. என்ன மன்னிச்சிரு தேன்மொழி. நான் இருந்த சூழ்நிலையில உன்னை கவனிக்க முடியாம போயிடுச்சுமா. அம்மா அப்படிலாம் ஒண்ணும் இல்லம்மா. அம்மா இவரு எப்படிமா அப்பான்னு? ஆமாம்மா, இவர்தான் உன்னோட அப்பா. இனிமே நமக்கு எந்த பயமும் இல்லம்மா. ஏதோ நம்ம கொஞ்சம் புண்ணியம் பண்ணிருக்கிறதுனால சேர வேண்டிய இடத்துல வந்து சேர்ந்திருக்கோம். இனிமே நமக்கு எந்த பயமும் இல்லம்மா. எந்த பயமும் இல்லைங்கம்மா. ஏமா யமுனா என்னமாச்சு? டைம் ஆகுது, இன்னும் வரல. 5 நிமிஷத்துல வந்துருவாங்க. அதுக்கு இல்லம்மா, நிறைய துணிமணி எல்லாம் வாங்கணும், நகை நட்டெல்லாம் வாங்கணும், எக்கச்சக்கமா வேலை இருக்கு. எல்லா வேலையும் என் தலையில கட்டிட்டு சிவசங்கர ஆயா பாம்பேல உட்காந்துருக்கான். தோ இப்ப வர சொல்றேன். சீக்கிரமா வர சொல்லுங்கம்மா. போங்க. என்னங்க, புடவை நகையெல்லாம் செலக்ட் பண்ண போறது நாங்க. நீங்க எதுக்காக டென்ஷன் ஆகுறீங்க? அவ மெதுவாவே வரட்டும். அம்மா, அப்பா ஏன் தெரியுமா டென்ஷன் ஆகுறாரு? நீங்க கடைக்குள்ள போயிட்டு அவ்வளவு சீக்கிரம் வெளில வந்துருவீங்களா? நிக்கிற கஷ்டம் எங்களுக்கு தானே தெரியும். அதான். என்னப்பா நான் சொல்றது கரெக்டா? கரெக்டா சொன்னடா மகனே. வாமா. என் மருமக வந்துட்டா. போலாமா? பரவாயில்ல, வா. திவாகர் வரேன்னு சொன்னா? இல்லம்மா, நான் அவனை புரோகிதர் வீட்டுக்கு அனுப்பிச்சிருக்கேன். அந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் என்ன பண்ணணும்னு நமக்கு தெரியல இல்லையா? அதனால எல்லாத்தையும் ஒரு லிஸ்ட்ல எழுதி அதை வாங்கிட்டு வாடா நான் அனுப்பிச்சிருக்கேன். அங்கதான் போயிருக்கான். நம்ம போலாம், வாங்க வாங்க. போலாம். வரோமா. ஆடே வாங்க சம்பந்தி, வாங்க 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 வாங்க. வெளியூர்ல அழைக்க வேண்டியவங்க எல்லாம் அழைச்சிட்டீங்களா? எல்லாரும் அழைச்சிட்டேன், வந்துருவாங்க. பெரியப்பா, மன்னார்குடி போனீங்களா? பாட்டி வரேன்னு சொன்னாங்களா? வர சொன்னம்மா. ஆனா என் ஆசீர்வாதத்தை பேத்திக்கு இங்கிருந்தே தரேன்னு சொல்லிட்டாங்க.
யமுனா கவலைப்படாத, நம்ம மேரேஜுக்கு நாம 2 பேரும் போய் இன்வைட் பண்ணலாம். கண்டிப்பா வருவாங்க. மாப்பிள்ள சொல்றது சரிதான் யமுனா. நீ ஏன் சந்தோஷமான நேரத்துல இப்படி வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்க? நல்லபடியா போய் பார்த்து நல்ல புடவையா எடுத்துட்டு வாங்க. சமதி, நல்ல நேரத்துல நீங்களும் வந்தீங்க. நாங்க இந்த துணிமணி நகரட்டெல்லாம் வாங்குறது போறோம். நீங்களும் வாங்க, அப்படியே போய் ஒரு 2 எடுத்துட்டு வந்துடலாம். இல்லை நீங்கள் போயிட்டு வாங்க. மதுரை மன்னார்குடியும் சுற்றினது ரொம்ப டயர்டாக இருக்குது. நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். அப்பா மாமா ரெஸ்ட் எடுக்கட்டும், நாம போயிட்டு வந்துடலாம். சரி வரமா, நீங்க ரெஸ்ட் போயிட்டு வாங்க. என்னங்க ஐயா, ரொம்ப களைப்பா இருக்கிற மாதிரி இருக்கு. சில்லுன்னு குடிக்க ஜூஸ் கொண்டாட்டுமா? இல்லைம்மா, வரும்போது தெருமனையில் இளநீ சாப்பிட்டு வந்துட்டேன். சரி, பைய கொண்டே வச்சிரு. சரிங்க. பாப்பா அண்ணா, இப்பதான் மும்பைலேருந்து வரியா? ஆ ஆ தேன்மொழியை பார்த்தியா? ம் ம் வீட்டில் யார் இருக்காங்க? வீட்டில் எல்லாரும் நிச்சயதார்த்தத்துக்கு புடவை எடுக்க கடைக்கு போயிருக்காங்க. ரோகாம்பாவத்தி தான் இருக்கா. சரிண்ணா, ரூமில் போய் பேசுவோம் வாங்க. சரிப்பா. தேன்மொழி கிடச்சிட்டாளா? கிடச்சிட்டாண்ணா, சென்னை கூட்டு வந்துட்டான். நாம் கும்பிடுற தெய்வம் நம்மளை கைவிடலப்பா. ஆமாம், ஒன்றும் பிரச்சனை இல்லையே? பிரச்சனைலாம் எதுவும் இல்லை. இப்போதான் ஈஸ்வரி வீட்டில் விட்டு வரேன். என்ன மிரட்சியாக பார்த்தா. ஈஸ்வரியை பார்த்ததுக்கு அப்புறம் தான் சந்தோஷமே வந்தது. ஈஸ்வரி முகத்தை பார்த்துருக்கணுமே, அவ்வளவு சந்தோஷமா இருந்தா. நீ நல்லவன்டா சங்கரா. உன் மனசுக்கு எல்லாம் நல்லபடியாகவே நடக்கும். பாரு, யமுனா நிச்சயதார்த்தம், தேன்மொழி கிடச்சிட்டா. இனிமே நம்ம குடும்பத்தில் எல்லாமே சுப செய்தி தான். போ, குளிச்சுட்டு ரெஸ்ட் எடு. நான் கோவிலுக்கு போய் கடவுளுக்கு நன்றி சொல்லிட்டு வரேன். என் வேண்டுதலை நிறைவேற்றின அந்த கற்பகாம்பாளை போய் தரிசனம் பண்ணிட்டு வரேன். போப்பா. இந்த கலர் உனக்கு பிடிச்சிருக்கா? நல்லா இருக்குல்ல? எடுத்துக்கலாமா? ரவி, இது ஓகேவா? இது துர்கா, நீ எத்தனை புடவை எடுத்து போட்டாலும் யமுனா பிடிக்கலன்னு தான் சொல்லுவா. அதே ரவி சுமாரா ஒரு புடவை எடுத்து போடட்டும், சூப்பர்னு சொல்லுவா. அதுக்கு இல்லைங்க, என் கல்யாண புடவைய பார்த்து இன்னும் நீங்க அடிக்கடி கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்கீங்கல்ல, அதுக்காக தான் சொல்றேன். அந்த மாதிரிலாம் இப்ப எதுவுமே நடக்காது. ஏன்னா உனக்கு கல்யாண புடவை எடுக்கும்போது நான் உன் பக்கத்துல இல்லையே. சரி 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 துர்கா, அவங்க ஏதாவது செலக்ட் பண்ணி வைக்கிட்டோம், நம்ம அந்த பக்கம் போய் ஏதாவது அந்த லாவெண்டர் கிரீன் எடுங்க. யமுனா, நீங்க இங்க செலக்ட் பண்ணிக்கிட்டு இருங்க, நான் வேற செக்ஷன் போய் ட்ரெஸ் எடுத்துட்டு வரேன். ரவி, உனக்கு பட்டு வேஷ்டி பட்டு சட்டை எடுத்துடலாமா? வேண்டாமா, எனக்கு ரொம்ப அன்ஈசியா இருக்கும். எனக்கு பிளேசர் தான் வேணும். லண்டன் கல்ச்சரா? எடுக்கலாம். பாத்துக்கிட்டு இருமா. இதுல பார்டர் பளிச்சுன்னு நமக்கு இத இருக்குல்ல? பத்திலாம் ஒண்ணும் தெரியாது. அது கொடுங்க. அம்மா, இது நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்குமா. இத பேக் பண்ணிடுங்க. ஓகே மேடம். அம்மா வாமா, நம்ம போய் உனக்கு புடவை பார்க்கலாம். எனக்கு எதுவும் வேண்டாமா, நீ ஒரு சுடிதார் தானே எடுத்திருக்க. என்ன ஏதாவது பிடிச்சிருக்கான்னு பாரு. இது நல்லா இருக்கா? ரவி, இதுவே எடுத்துக்கலாமா? வெரி வெல். ஓகே. என்னங்க, எனக்கு தெரிஞ்சவங்க வந்திருக்காங்க, நான் போய் பார்த்து பேசிட்டு வரேன். நீங்க செலக்ட் பண்ணுங்க. இதுக்கு பில் போட்டுருங்க. ஓகே. ஈஸ்வரி, வாங்க துர்கா. இங்க எப்படி திடீர்னு? என் பையனுக்கு நிச்சயதார்த்தம், அதான் ட்ரெஸ் எடுக்கலான்னு வந்திருக்கோம். உங்க மருமகளும் கூட வந்திருக்காங்களா? வந்திருக்கா. எங்க? வாங்க காட்டுறேன். அந்த ரோஸ் கலர் புடவை கட்டிட்டு உட்காந்துருக்காளே, அந்த பொண்ணுதான். இது யமுனா, 2வது பொண்ணு. பக்கத்துல இருக்கிறது தான் என் பையன்.
நல்ல ஜோடி பொருத்தம். அம்மா நாங்க செலக்ட் பண்ணி முடிச்சாச்சு, சீக்கிரம் வாங்க. இதோ வந்துடுறேன். அவங்க செலக்ட் பண்ணி முடிச்சிட்டாங்க, நாங்க கிளம்புறோம். வாங்க. வரேம்மா. வாங்க. என்னங்க வரேன் வரேன் போலாம். வரேன். மா வாங்க. மேடம் சுடிதாருக்கு பில் போட்டுருவா. வேண்டாப்பா, புடவை செக்ஷன் அது எங்க? ரைட்ல இருக்கு மேடம். தென்மொழி இங்க வா. புடவை எடுத்து காட்டுங்களேன். என்ன விலையில மேடம்? விலை எவ்வளவா இருந்தாலும் பரவாயில்ல. இந்தாங்க. அம்மா யாருக்குமா புடவை? உன் அக்காவுக்குமா? அறிமுகமாகிய அனுபவமெல்லாம் பொய்முகம் காட்டுதே நெடுங்காலமா. தாய்மைக்கு மேலொரு தெய்வமும் இல்லை, தாமரை பூவுக்கு பனித்துளி பிள்ளை. உயிர் தேசத்தின் மனசாட்சினி, வந்த பாசத்தின் அரசாட்சினி.